வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய பொழுது எண் கணிதம் மூலம் ஒரு பெரிய பரிகாரம், பெரிய சொல்யூஷன். அது பெயர் மாற்றம்ங்கிறது ஒரு சொல்யூஷன், அதை தாண்டி ஒரு புது தகவல். அதெல்லாம் முக்கியமான ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்ட்ரவர்சி, காம்ப்ளிகேட்டட் ரொம்ப அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இது உள்ளவங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு சமாச்சாரம். நம்ம யூடியூப்பில் தான் நிறைய தகவலை கொடுத்து கொண்டே இருக்கிறோமே மக்களுக்கு. இப்பொழுது உங்களது பிறந்த தேதி அல்லது விதி எண்ணில் உள்ள எண், இதில் எந்த எண்ணாவது வீக்காக இருந்தால், எந்த இடத்தில் இருந்தால் அந்த எண்ணிற்குண்டான எண்ணை நீங்கள் ஒரு மெட்டலில் செய்து கொள்ளுங்கள். மெட்டல் என்றால் சில்வர்னா கொஞ்சம் கூடுதலாகும். செய்கிற பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னாலும் சில்வர் வெள்ளியில் செய்யுங்க, இல்லை வெண்கலத்தில் செய்யுங்க, இல்லைன்னா காப்பரில் செய்யுங்க. என்ன செய்ய வேண்டும்? இப்போது உங்களது பிறந்த தேதி 8ஆம் எண்ணுன்னு வைத்து கொள்ளுங்கள். சில பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்கள் ப்ரோக்ராம் 10 ப்ரோக்ராமும் ஒரு ப்ரோக்ராம் 8ஆம் நம்பர் சொல்லாமல் இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்னாங்க. நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை நான் இன்றைக்கி நேற்றுக்கு பார்க்கல, 35 வருஷத்துக்கு கம்மி இல்லாமல் பார்க்குறேன் அப்படின்னார். ஒரு 10 ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்தா ஒரு ப்ரோக்ராமும் 8ஆம் நம்பர் எப்படியா சொல்கிறீங்க? அப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஆமாம், உண்மைதான். அந்த நம்பர் கொண்டு உங்களை கேட்டால் தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையை அவங்களுக்கு தான் தெரியும். உலகத்துக்கு வெறும் நன்மையாக செஞ்சு தீமையாக அனுபவிக்கிற ஒரு நம்பர்னால் அது 8, 17, 26 தான். அந்த நன்மையாக செய்கிறது அவங்க குடும்பத்துக்கும் சரி, அவங்க நண்பர்களும் சரி, அவங்க உறவினர்களும் சரி, இவர்கள் தான் காப்பாற்றுவார்கள். இவர்கள் தான் மற்ற அந்த குடும்பத்தை காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். இவர்கள் தான் உதவியை புரிஞ்சிருப்பார்கள். இவர்களால் தான் அந்த குடும்பமே மேன்மையாக வந்திருக்கும், உயர்ந்திருக்கும். ஆனால் அவ்வளோ பேரும் கை விட்டுருவாங்க, அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அது வேறு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கவலைப்படுற அளவுக்கு கடவுள் வைக்கல அவங்கள. ஆமாம், அது ஒரு உண்மை இருக்குது இல்லையா? அவங்கள கவலைப்படுற அளவுக்கு அவங்கள கைவிடுற அளவுக்கு கடவுள் அவங்கள வைக்கலை. பரவாயில்ல. அதனால் அவருக்கு சொன்னதை அப்படியே உங்களுக்கும் சொல்கிறோம். ஏன்னா அவர் ஒருவர் கேட்டிருப்பார், இங்கே எல்லோரும் உலகமே கேட்கலாம். சரி, அது இருக்கட்டும், சப்ஜெக்ட்டுக்கு வரும். அதனால் பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது இருக்கிற எண்ணில் ரொம்பவும் அடி வாங்கின ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க தான். ஆமாம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அவர் சொன்னாப்புல 3இல் ஒரு 3 டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து 8 பிறந்திருக்கும். அப்படின்னா அப்போ நான் சொல்லத்தானே வேணும். 3 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த்து 8 இல்லை 17 இல்லை 26, அந்த 8 வந்துடும். சரி, இருக்கட்டும். அப்போ 8ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 17ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 26ஆம் தேதி பிறந்திருக்காங்க. பிறந்தாச்சு. இவங்களுக்கு இப்போ இதில் வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னாக்கா, அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிற நம்பரு ஒரு 5ஆம் நம்பரு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மெட்டலில் செய்து கொள்ளுங்கள். அந்த மெட்டலை உங்கள் வீட்டில் தினமும் பூஜை செய்யுங்கள். அதுக்கு செய்யும்போது அதுக்கு உரி ஏறும் அந்த நம்பருக்கு. ஆமாம், அதுக்கு உரி ஏறும்போது அந்த உரு உங்களுக்கு உரி ஏறும். உரு தான் பவர் தான் ஆர்ஸ் பவர் ஏறும். சில பேருக்கு விதி எண் 2ன்னு வைங்க, அது வீக்கி தான். விதி எண்ணில் 2ஆம் எண் இருந்தால் அனைத்தும் இழந்து விடுவார்கள். சில பேருக்கு வாழ்க்கை இழக்கும், சில பேருக்கு பணம் இழக்கும், சில பேர் துணி இழப்பார்கள். அனைத்தும் இழந்து விடக்கூடிய ஒரு எண்ணு தான் விதியில் 2ஆம் எண் இருந்தால். அது அப்பொழுது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா முதல் தர வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப். செகண்ட் ஆஃப் லைஃப்பில் அப்படியே உங்களுக்கு இருக்கும். சில பேர் என்கிட்ட அது மாதிரி சில பேர் கேட்டிருக்காங்க, சார் விதி எண்ணு 2, நீங்கள் 46 வயசில் இதிலேருந்து அது ரொம்ப இதாக இருக்குன்னீங்க. எனக்கு இப்போ வயசு 48. நான் இப்போ தான் பெரிய தொகை போட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அப்போ சொன்னேன், நீங்கள் பெரிய தொகை போட்டு பெரிய பிஸ்னஸ் பண்ணாக்கா உங்களோட எனக்கு தான் மகிழ்ச்சி. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட நியூமராலஜி பார்க்குறதுக்கு பண்ணலை, இதை சொல்கிறதுக்காக தான் என்னார். இப்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், மகிழ்ச்சி தான் என்ன, நீங்கள் நல்லா இருக்கிறதுல எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இல்லை, சந்தோஷம் என்ன. 1.5 வருஷத்துக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு அதே நபர். என்னை மன்னிச்சிருங்க சார்னார். நான் எங்கே மன்னிக்கணும்? அப்புறம் நான் எப்போயுமே வாய்ஸ் ஒரு எடுத்து தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சொல்லுங்கள், நான் எதுக்கு மன்னிக்கணும்னு உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன். எல்லாமே இதாகி போயிடுச்சுன்னாரு. எதாகி போயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்கே சொன்னேன்னு? உங்களை நான் சொல்லலையே, நான் பொதுவாக தான் நான் சொன்னேன்னு. இல்லை, பொதுவாக தான் சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு. அதை தான் நானும் சொல்கிறேன்னு. அது மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது தான் நான் முன்கூட்டி சொல்கிறேன். நடக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது, கேஸ்டனாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறோம், முன்னெச்சரிக்கையாக தான் சொல்கிறோம். சப்போஸ் விதி எண்ணில் 2ஆம் எண் இருக்குன்னு வைங்க, அப்போ எந்த எண்ணை வச்சு பூஜை பண்ணுறது? இப்போ 8க்கு 5 டக்குன்னு சொல்லிட்டீங்க. இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு விதி எண்ணு பல ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் விதி எண்ணு 2ஆம் எண்ணு வரும். இப்போ 6, 1, 4 இந்த காம்பினேஷனில் கூட்டு பார்த்தோன்னா கடைசியாக 2 தான் வந்து நிற்கும். ஆமாம், ஃபார்மெட்டில் 6, 1, 4, 6, 1, 7, 4, 11, 1, 2. இப்போ 2 வீக்கு நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். 9, 2, 9, 2 அங்கேயும் 2. அதனால் இப்போதைக்கு ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒன்றா நான் சொல்லிடுறேன். அதனால் அதையே எல்லோரும் எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ இதுக்கு தான் தைரியமாக ஒரு நம்பர் 8ன்னு சொல்லிவிட்டேன், 8, 12, 26 தைரியமாக நீங்கள் எல்லாருமே அடுத்த மாதம் எதுவோ வருஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அந்த 5ஆம் நம்பரை ஒரு மெட்டலில் செஞ்சு டெய்லி பூஜை பண்ணுங்கள். அது உரியேறும். அது ஏற 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 உங்களுக்கு உரியேறிடும். உங்களுக்கு ஏறும்போது அது உங்களுக்கு பவர் ஏறிடும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள், அவ்வளோதான். சாமி ரூமில் வச்சு பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சார் பூஜை அறையில் சாமி ரூமில் போய் ஒரு நம்பர் எண்களை செய்து பூஜை பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது? நான் செஞ்சேன். நான் பெரிய சிவன் கோயில் திண்டிவனத்தில் கட்டியிருக்கிறேன். மூலவர் இப்போ இருக்கிறார். அதற்கு முன்னாடி அந்த இடத்தில் நம்பர் 5ன்னு செய்து அந்த இடத்தில் வழக்கமாக சிவனை வச்சுட்டு ஒரு சின்ன சிவனை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு கோயில் முடிச்சதுக்கப்புறம் பெரிய இது வைப்பாங்க, பெரிய லிங்கத்தை. நான் வந்துட்டு நம்பர் 5ன்னு செஞ்சு இப்போ என் கோயிலில் போனால் அந்த 5 ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இருக்குது கோயிலுக்குள்ளே. அதை தான் டெய்லி பூஜை பண்ணேன். கோயில் கட்டி முடித்த உடனே இப்போ லிங்கம் வந்து உட்காந்துட்டார். அதனால் வந்துட்டு இயற்கைக்கு சார்ந்தது தான் வந்துட்டு கடவுளை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை தான் நம்ம கடவுளை வழங்கணும். ஆனால் எண்ணும் அதே தான். நமக்கு விவரம் தெரியாத காலத்துலேருந்து எண்கள் தான், அதனால் நம்ம அதில் வழங்கலாம். பஞ்சபூதம் தானுங்க 5ங்கிறது பஞ்சபூதம், எல்லாம் ஒன்று தான். பஞ்சபூதம்னு எழுதுறதுக்கு பதில் 5ன்னு எழுதிக்கிறோம். 5 தான், 5 பஞ்சபூதத்தை குறிக்கும். அது அர்த்தம் அப்படி தான். அவங்களுக்கு வச்சு பூஜை பண்ணுறீங்க 5ஆம் நம்பர், அப்படியே உங்களுக்கு பவர் ஏறிடும், ஹார்ஸ் பவர் ஏறிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விதியில் தான் கொஞ்சம் விதி எண்ணு கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அது வந்து என்ன நம்பருன்ட்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு நம்பருக்கு தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லோரும் செய்யக்கூடாது. அதுதான் எனக்கு அது ஒரு யோசனையாக இருக்குது. சொல்லிட்டாக்க எல்லோரும் அந்த நம்பர் எடுத்து செஞ்சிருவீங்களோ அப்படின்ட்டு. ஆமாம், 2ஆம் நம்பர் வீக்கு விதியில், 6ஆம் நம்பர் வீக்கு, திருப்பி 7 வீக்கு, திருப்பி 8ம் வீக்கு. எதுக்கு தான் சொல்கிறதுன்னு தெரியல. விதி என்ன நான் 2ன்னு சொல்கிறேன். இப்போ 2ன்னு சொன்னேன்னாக்கா ஒரு காம்பினேஷனாக அந்த அப்போ அவங்களுக்கு மட்டுமே அது பொருந்துமேன்னு பார்க்குறேன். அப்போ 6, 1, 4 உள்ளவங்களா அவங்களுக்கு மட்டும் தான் செய்யணும். இது அப்படியே காமனாக செஞ்சிடலாம். அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அது செய்யணும். இதேமாரி விதியன் 6ன்னா அது நிறைய பேர் இருக்காங்க. விதியன் 7ன்னா அது நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், சப்போஸ் விதியன் 6 கூட வச்சுக்கிறேங்க, அவங்களுக்கு வந்து 9 நம்பர் வரணும்னு வச்சுக்கிறேங்க. அவங்களுக்கு வந்துட்டு விதியன் 3 இருந்தால் கூட வீக்கு தான். இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம், 6, 5, 1, 3 இப்படி செய்யலாம், கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபார்மெட்டில் 6, 5, 1, 3 அப்படின்னாக்கா விதியில் 3 இருந்ததுன்னா வீக்கு. அப்போது 9ஆம் நம்பர் செஞ்சுக்கலாம். 9 நம்பர் மெட்டலில் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பூஜை ஏற்றினா உரியேறிடும். இப்படி தான் அது நிறைய வரும். ஸோ அப்போது எண்களை பூஜித்தல், எண்களை பூஜை பண்ணால் அதுக்கு உரியேறிடும். ஸோ இன்றைக்கி புது தகவல் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சி புது தகவல் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.